மும்பையில் ஃபேமஸே வடைப்பாவ் தாங்க. ஆனால் மும்பையில் நீங்கள் எங்கே வேணாலும் வடைப்பாவ் சாப்பிடுங்க, ஏர்போர்ட் பக்கத்தில் மட்டும் சாப்பிட்றாதீங்க. ஏன்னு இந்த ரீலை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ரீசெண்டாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக மும்பை போயிருந்தேங்க. நான் சீக்கிரம் அது என்ன விஷயங்கிறத ரிவீல் பண்ணுறேன். ஸோ நாங்கள் திருச்சியிலேருந்து மும்பை டைரக்ட் ஃப்ளைட்டில் போயிருந்தோம். இண்டிகோ ஃப்ளைட்டில் தாங்க போயிருந்தோம். நாங்கள் அகமதாபாத் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே போயிருந்ததுனால எங்களுக்கு அந்தளவுக்கு அப்போது பயம் இல்லை. பட் இப்போ நீ ஃப்ளைட்டில் போவியா அப்படின்னு என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரிலங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மும்பையில் லேண்ட் ஆன உடனே நாங்கள் ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே வடைப்பாவ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியில் வடைப்பாவ் வாங்கிட்டோங்க. அந்த பன்னும் சரி உள்ளே வச்சுருந்ததும் ரொம்பவே பழசாக இருந்துச்சுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இது ஒரு வடைப்பாவ் 250 சம்திங். ஏண்டா வாங்கணும்னு ஆயிடுச்சுங்க. ஒரு பைட் கூட என்னால் வைக்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்பவே பழசாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் சிக்கன் சாண்ட்விச் வாங்கியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. சுற்றி பார்த்ததில் நிறைய பேர் வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் நினச்சேன், பசின்னு மட்டும் என்னமோ ஏர்போர்ட்டில் எந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் வாங்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போய் செக்இன் பண்ணிட்டோம். நாங்கள் சீ பிரின்சஸ்னு ஒரு பீச் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோங்க. ஹோட்டல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச பிளேஸ்க்கு தான் போனேன். அது என்ன பிளேஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட நெக்ஸ்ட் ரீல் பாருங்கள். பாய்.